திருச்சிற்றம்பலம். விசுவாவசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் 17/1/2026 வியாழக்கிழமை. ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் 17. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால். எங்கும் இல்லாததோ இன்பம் நம்பாலதா. கொங்கும் கரும் குழலி நந்தெம்மை கோதாட்டி. கொங்கும் கரும் குழலி நந்தெம்மை கோதாட்டி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. செங்கமல பொன் பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கள் ஆரமுதை. நங்கள் பெருமானை பாடினலம் திகழ. நங்கள் பெருமானை பாடினலம் திகழ. பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோரெம் பாவாய். ஸ்ரீ மாணிக்கவாசக பிரான் அருளி செய்த திருவம்பாவை பாடல் 17. செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால். எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக். கொங்கு கண் கருங்குழலி நந்தம்மை கோட்டி. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை. நங்கள் பெருமானை பாடி நலந்திகட. பங்கைய பூங்குணன் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இறைவி இறைவர்களது திருவருள் போன்று மழை பொழியுமாறு கன்னியர்கள் வேண்டினர். இத்திருப்பாட்டில் இறைவி உயிர்களின் குற்றங்களை நீக்குதலும் இறைவன் அவைகள் ஈடேற்றம் பெற அருளும் திறமும் உணர்த்தப்படுகின்றது என்று நாம் பொருள் கொள்ளலாம். மழையை வேண்டி நின்ற கன்னியர் தங்கள் பெண்குலத்திற்கு தனி நாயகியாக திகழும் ஸ்ரீ உமாதேவியை கருத்தில் கொள்வாராய் கொங்குன் கருங்குழலி என தொடங்கினர். மனம் மண்டி கிடக்கும் கருநிறம் வாய்ந்த கூந்தலையுடைய உமையம்மையே, சிவந்த கண்ணையுடைய திருமாலினிடத்தும் 4 திருமுகங்களை உடைய படைப்பு கடவுளாம் பிரம்மனிடத்தும் இந்திரன் முதலான தேவர்களிடத்தும் இன்னும் பிரிதாக உள்ள அண்டங்களில் உள்ள உயிர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற பேரின்பத்தை நம்மிடத்தில் கொண்டு கூட்ட, நம்மை குற்றங்களில் என்றும் நீக்குதலும் இவ்வுலகில் நம் வீடுகளாகிய நெஞ்சங்கள் தோறும் எழுந்தருளி தன் சிவந்த தாமரை மலர வைத்த அழகிய திருவடியை கொடுத்து நிலவுமாறு அருளுகின்ற வீரனாயும் அருள் பார்வை முற்றிலும் கொண்ட அரசனாயும் அவன் வழி வழி அடிமைகளாகிய எங்களுக்கு தெவிட்டாத அமுதமாயும் நம் தலைவனுமாயும் உள்ள சிவபெருமானை நன்மை பயக்குமாறு பாடி தாமரை மலர்கள் நிறைந்து தோன்றும் தெளிந்த நீரையுடைய பொய்கையில் தாவி குதித்து நீராடுவோமாக என்று கன்னியர்கள் கூறினர். இறைவன் அருளுகின்ற இன்பம் வேறு எவராலும் தர உண்ணாத இன்பம் என்று குறிப்பிடும் நிலையில் எங்கும் இல்லாததோர் இன்பம் என்றனர். செங்கன் அவன் செங்கணவன் என்று நின்றது. சிவந்த கண்களை உடையவன் திருமாலாவான். அம்பனாடாரும் ராமனை குறிக்குமிடத்து செங்கனும் கரிய கோலமேனியாகிய மங்கனும் தோன்றுகின்றார். எனையவரோ ராமன் என்பார் என்று குறிப்பிடுவார். கண் அவன் கணவன் என குறுகி நின்றது. செந்தாமரை கண்ணுடையவன் திருமாலாதனில் செங்கணவன் என்றார். 4 திசைகளிலும் பார்க்கும் 4 முகங்களை கொண்டவனாதலில் பிரம்மன் திசைமுகன் எனப்பட்டான். இந்திரன் முதலானவர்களை குறிக்க தேவர்கள் என்றனர். எங்கும் என்ற சொல் தேவருலகம் தவிர்த்து பிற உலகங்களையும் குறித்து நின்றது. இயலாததோர் இன்பம் ஒப்பற்ற இன்பமாம் பரமன் அளிக்கும் பேரின்பத்தை சுற்றியதால் எங்கும் கிடைக்காத பேரின்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலில் நம் மனமாசுகள் நீங்குதல் வேண்டும். மனமாசுகள் நீங்கிய உள்ளத்தை தான் இறைவன் குடிகொண்டு எழுந்தருளும் கோயிலாக கொள்வான். இறைவன் நம்மீது கொண்ட கருணைகள் தான் இவ்வாறு எழுந்தருளுகின்றான் என்பதனை ஸ்ரீ மாணிக்கவாசகரே பத்தர் சூழ் பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூட சிவபிரான் மூதூர் நடஞ்செய்வான். தில்லை எத்தனாகி வந்து இல்புகந்து எமையாளும் கொண்டு எம்பணி கொள்வான். வைத்த மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே என்பதனால் விளங்கும்.
கும்பிடுவான் யாரென்று தேடுகின்றான் கோவிந்தன் என்பது திவ்ய பிரபந்த தொடர். எவ்வளவுதான் முயன்றாலும் எளிதில் அவன் திருவருளை பெற்று உய்யுமாறில்லை. அவனருளை பெறுவதற்கும் அவனருள் வேண்டும். அவன் அடியினை பரவுவதற்கும் அவனருள் வேண்டும். இதனையே அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்பார் ஸ்ரீ மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில். நம் மனத்தே அவன் தன் ஒப்பற்ற திருவடிகளை பொருந்தச் செய்தல் என்பது அருமையுடைய செயலாதலில் அதனை வெற்றிகரமாக செய்து முடித்த சிவனை சேவகன் என்றார். சேவகன் என்ற சொல் சிறந்த வீரன் என்ற பொருளையும் தருவதாகும். ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வச் சேவலம் ஏந்திய வெல்குடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொற் செய் சுண்ணம் இடித்து நாமே என்னும் ஸ்ரீ மணிவாசகரது திருப்பூர் சுண்ணப்பாட்டு. சேவகன் என சிவனடியாரை உச்சரிப்பது காண்க. தாமாகவே வந்து திருவடி அருளுகின்ற கருணையை போற்றுவார் அங்கன் அரசை என்றனர். அரசன் தன் மக்களை காப்பது போல ஈண்டு அரசனாகிய சிவபெருமான் அனைத்து அண்டங்களில் உள்ள உயிர்களையும் காக்கும் தலைவனாக உள்ளமையால் அங்கன் அரசு என்றும், அடுத்து காத்தலோடன்றி அடியவர்களுக்கு அமுதமாய் நின்று பேரின்பம் நுகருமாறு செய்தேன் அடியோங்கட்கு ஆரமுதே என்றனர். நமக்கு நன்னலம் நல்குகின்ற இறைவனை பாடுதலே கடன் என கருதுவார் நலன் திகழ பாடி என்றனர். இறைவன் திருவடிகளை உள்ள கிழியில் உருவெழுதி வைக்க வேண்டும் என்று அப்பர் பெருமானும் சுட்டியமை இங்கு ஈண்டு கருதத்தக்கது. வெம்மை நமன்றமர் மிக்கு விரவி விடுப்பதன் மூலம் இம்மை ஒன்றால் என்ற நெஞ்சத்து எழுதி வையீங்கிதழில் அம்மையேறியேர் கருளுதி என்பதிங்கு ஆரறியார் செம்மைதரு சத்திய முற்றந்துறையும் சிவக்கொழுந்தே. கன்னியர்கள் இவ்வாறு சிவன் கடல் போற்றி தெல்லிய நீரில் நீராடி மகிழ்ந்தனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.